நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மிகுந்த நீதிக்கு விலகாதவர் என்றால் சவுக்கு சங்கர் வழக்கில் என்ன நடந்தது? 2 பேர் எனக்கு அழுத்தம் கொடுத்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு நேர்மையான நீதிபதி அழுத்தம் கொடுத்தவனை அடுத்த நிமிடமே காவல்துறையிடம் பிடித்து கொடுத்திருக்க வேண்டாமா? ஒரு நீதிபதியிடம் போய் நீங்கள் தீர்ப்பை இப்படி எழுதுங்கள் என்று ஒருவன் சொன்னால் அதை விட நீதிமன்ற அவமதிப்பு வேற என்ன இருக்கிறது? நீங்கள் நீதிபதியாக இருப்பீர்கள், தீர்ப்பை எப்படி எழுத வேண்டும் என்று இன்னொருவன் சொல்லுவான் என்றால் ஒரு நேர்மையான நீதிபதி அன்றைக்கே அவர்களை காவல்துறையில் பிடித்து கொடுத்திருக்க வேண்டும். இன்று வரையில் அவர்கள் பெயரை கூட அவர் சொல்லவில்லை என்றால் எது நீதிமன்ற அவமதிப்பு என்று நாம் கேட்கிறோம், மக்கள் மன்றம் கேட்கிறது. பல்வேறு வழக்கறிஞர்கள் இந்த மாதிரியான நிலையம் தான் பரவாயில்ல, முக்கிய பல்வேறு பிரச்சனைகள் உங்களை கூட திருப்பூர் வழக்கலாம் இருக்கணும். அதில் முக்கியமாக தீவிரமாக போராடின வழக்கறிஞர்கள் வாங்கினாங்க. அதற்காக ஏதாவது கட்டம் கட்டப்படுறாங்க? என்ன நடக்கிறது என்பதை இப்போது அவர் இந்த புதரை கலைத்து விடுவது என்பார்கள், அந்த வேலையை இன்றைக்கு நீதிபதி சுவாமிநாதன் செய்திருக்கிறார். புதர் கலைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருந்து என்னென்ன வெளிவருகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கிறோம். அப்படியானால் திமுக மீது நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். திமுக தான் வாஞ்சிநாதனை பேச வைக்கிறது, தூண்டி விடுகிறது என்றால் தூண்டி விடுகிறவர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுக்கிறீர்கள். அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? ஆதாரம் இல்லை என்றால் ஆதாரம் இல்லாதவைகளை பற்றி எல்லாம் பேசுகிறவர்களை பற்றி நாம் ஏன் பேசணும்? அறிக்கை வெளியிட்ட 8 நீதிபதிகளுமே திமுக ஆதரவு நீதிபதிகள், அதனாலதான் வாஞ்சிநாதன் சப்போர்ட் பண்றாங்க. பின்புலத்திலே அவகாசம் கருத்து வைக்கிறாங்க. அவர்கள் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்றால் ஜி.ஆர். சுவாமிநாதன் எந்த ஆதரவு நீதிபதி? அப்படியானால் நீதிபதிகள் இப்படியெல்லாம் இருக்குதா என்ன? திமுக ஆதரவு நீதிபதி, அதிமுக, அப்புறம் அது நீதிமன்றமே இல்லையே. அப்படி நீதிபதிகளை சொல்லுவதே நீதிமன்ற அவமதிப்பு என்று நான் கருதுகிறேன். நாங்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் எதுவுமே சொல்லலை. அந்த நீதிபதிகள் எல்லாம் திமுக ஆதரவு நீதிபதிகள் என்று ஒருவர் சொல்வாரானால் அதுவும் நீதிமன்ற அவமதிப்பு. அதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. ஆனால் நீதிபதிகள் இப்படி நடந்து கொண்டால் அப்படிப்பட்ட இம்பீச்மெண்ட் என்பது நாடாளுமன்றத்தில் வரத்தான் செய்யும். அதை திசை திருப்புவதற்காகவும் கூட இதை சொல்லக்கூடும். நமக்கு இதை நாம் இழப்பவில்லை, இது குறித்து நமக்கு கவலை இல்லை. நாம் சொல்வதெல்லாம் ஒரு உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட மனுவை நீதிமன்ற அவமதிப்பு என்று எப்படி சொல்லுவீர்கள்? அப்படி சொன்னால் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறதோ அவரே எப்படி நீதிபதியாக இருக்கலாம், அவ்வளவுதான். வேறு யாராவது ஒருவர் விசாரிக்கும். ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கான சரியான வழியை தான் இவர் போயிருக்கார், முறைப்படி தான் இவர் போயிருக்கிறார். நீங்கள் அதை விசாரிப்பதற்கு இன்னொரு நீதிபதியை உச்ச நீதிமன்றம் நியமிக்கும். நமக்கு அதுல பிழை இருந்தால் பிழையை சுட்டிக்காட்டி வழக்கு தொடரட்டும். நீங்கள் பேசவே கூடாது, பேசினாலே நீதிமன்ற அவமதிப்பு என்பது என்ன? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.